இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 145 பார்க்க போறோம். பெங்கா உசுகி கேஸ்லோட லாடா நான் தான் ஸ்டாண்டின்ல இருக்க போறேன்பா. பொருட்டோ மூஜோவை பத்தி கேட்பான். பெங்கா அவர் நோயில படுத்துறாருன்பா. கோக்குரி கிட்ட நீ ரிலீஸ் ஆக போறேன்பா. கோக்குரி சந்தோஷப்படுவான். பெங்கா சிரிச்சுட்டு உசுகி கேஸ்ல நம்பர் 2க்கு போட போறேன். உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸை நீ வாரம் சீக்கிரமே பாத்துறலான்பா. கோக்குரி இது நல்லதுக்கு இல்லைன்பா, அடிச்சிருப்பாங்க. செல்ல இருக்க பொருட்டோ மிட்ஸ்கி கிட்ட கோக்குரி சொன்னபடி வெளியே கூட்டிட்டு போலாம், பிரிசன்ல இருந்து தப்பிச்சுன்பா. தப்பிச்சு போறதான்பா மிட்ஸ்கி. இதுக்கப்புறம் மிட்ஸ்கி சீகல்ஸ்க்கு சிக்னல் அனுப்புவான். பொருட்டோ பிரெட் கம்ஸ் போடுவான். ரெண்டு பேரும் போறத பார்த்துட்டு காட் இன்மேட்ஸ் நீங்க எங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பான். ஒன்னும் பண்ணிட்டு போவாங்க. பேர்ட்ஸ் அங்க பிரெட் கம் சாப்பிட்டு இருக்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரேக்கிங் அவுட் ஆஃப் உசுகி கேசல்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பறவைகள் கக்கா போய் வச்சிருக்கோம், அதை கிளீன் பண்றதுக்கு பொருட்டோ மற்றவங்கள தான் விடுவாங்க. கார்ட்ஸ் கிட்ட ஏன் நாங்க பண்ணணும்பா. கார்ட் விண்டோவை திறந்து வச்சது நீ தானே, கிளீன் பண்ணிட்டு போயிருவான். மிட்ஸ்கி நினைச்சபடி சரியா போதுன்பா. சாரடா இங்கதான் இருப்பா. சீக்கிரமா நம்ம பேச வேண்டியதை பேசி முடிச்சானும்பா. மிட்ஸ்கி 3 நாள்ல உசுகி கேசல் நம்பர் 2க்கு ஒன்னு டிரான்ஸ்பர் பண்ண போறாங்கன்பா. பொருட்டோ அதுக்குள்ள தப்பிச்சு போய் ஆனும்பா. மிட்ஸ்கி டிஸ்கஷனை கடைசியா எங்க விட்டோன்னு சொல்லி கேட்பான். கோக்குரி பசங்க இவனுக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டு உங்களுக்காக நானும் ஏதாவது செய்யணும்ட்டு கிளீன் பண்ற ஒர்க்கை நான் பாத்துக்கிறேன். சாரடா முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம திரும்ப பார்க்கலாம். 3 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு இங்க இருந்து தப்பிச்சு போக. ஃபர்ஸ்ட் ஒன்னே சேஃபான எஸ்கேப் ரூட் வேணும். மிட்ஸ்கி அந்த விஷயத்துல என்ன பண்ணின்னு கேப்பா. மிட்ஸ்கி ஒயிட் ஸ்னேக்கை யூஸ் பண்ணி கார்ட்ஸ் கண்ல மண்ணை தூவிட்டு சேஃபா எஸ்கேப் ஆகறதுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். அதை பத்தி சொல்லவும் சாரடா இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு போட் வேணும்பா. பொருட்டோ டோராகு கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இங்க ஹேண்டியா இருக்குன்பா. மொத்தம் 2 ஷிப்ஸ் வந்துட்டு போகுங்க. நீ வந்த டிரான்ஸ்போர்ட் ஷிப் ஒன்னா, அது மாதிரியே ஃபுட் சப்ளை ஷிப்பிங் ஒன்னு வந்து போகும்பா. பக்கத்தால வந்து காது கிட்ட தப்பிச்சு போறதுக்கு இது பிளான் பண்றே தம்பின்னு கேட்பான். அவ்வளவு ஆபத்தான விஷயத்த நான் எதுக்கு பண்ண போறேன்றப்பான் பொருட்டோ. பிரசன்ட்ல பொருட்டோ அந்த ஷிப் நாளைக்கு வந்துரும்பா. சாரடா அப்படின்னா நைட் மட்டும் தான் நமக்கு டைம் இருக்கு இல்லையான்பா. மிட்ஸ்கி 3வது முக்கியமான கண்டிஷன் கோக்குரியோட செலஸ்டியல் பிரிசன் பத்தின்பா. பொருட்டோ அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த ஜுட்சுவை ரிலீஸ் பண்ண அதீத ஃப்ரெஷ் வாட்டர் தேவைப்படும்பா. இதை கேட்ட கோக்குரி இவ்வளவு தொல்லை கொடுக்கறதுக்கு மன்னிச்சுக்கங்கன்பா. பொருட்டோ சாரடா கிட்ட அவ்வளவு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி உங்ககிட்ட தானே வேலை கொடுத்துருந்தோன்பா. சாரடா அதனாலதான் ட்ரிங்கிங் வாட்டரோட இதை இன்டர்ஃபியர் பண்ணாதேன்னு சொன்னேன், மறந்துட்டியா என்னன்னு கேப்பா. பொருட்டோ அதுக்கும் ஒரு வழி பண்ணி வச்சிருக்கோன்பா. மிட்ஸ்கி ஆமான்பா. டேப் திருவினா தண்ணி வராது, மிட்ஸ்கியோட ஒயிட் ஸ்னேக் தான் வரும். கொஞ்சம் டபுள் மீனிங் மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது பேசுறப்ப. வாட்டர் டேங்க் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஒயிட் ஸ்னேக்ஸா இருக்கும். மிட்ஸ்கி சாரடா கிட்ட ட்ரிங்கிங் வாட்டர்ல இடையூறு செய்யறது மூலமா செலஸ்டியல் பிரிசனை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுவோம்னு கேட்பான். சாரடா கிரவுண்டுக்கு மேல இருக்க டேங்குக்கு கோக்குரியை கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா அதிக கார்ட்ஸ் இருப்பாங்க. அதனால அண்டர் கிரவுண்ட்ல இருக்க டேங்குக்கு தான் எய்ம் பண்ணணும்பா. பொருட்டோ அண்டர் கிரவுண்ட்ல டேங்க் இருக்கான்னு கேட்பான். சாரடா போர்ட்டபிள் வாட்டர் வராதப்ப சி வாட்டரை இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல தான் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா எம்டியா தான் இருக்கும், ஆனா இப்ப நடந்த கதையே வேற இல்லன்பா. பெங்கா தண்ணி மட்டும் வரலைன்னா ஒன்ன ஃபிளஷ் பண்ணிடுவேண்டா, போய் முதல்ல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணுன்னு சொல்லி கார்டோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு இருப்பான். பொருட்டோ ஸ்பேர் டேங்கா இருந்தாலும் அங்க செக்யூரிட்டி இருக்காதான்னு கேட்பான். சாரடா பக்கத்துல இருக்க டேங்க் காமிச்சு இது பழைய டேங்க், இதோட சிஸ்டத்தை மாத்தி 5 வருஷம் ஆகுது, சோ இங்க இருக்க கார்ட்ஸ் மினிமலா தான் இருப்பாங்க. கோர்ட்யார்ட்ல வால்வ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஓல்ட் டேங்குக்கும் தண்ணி திருப்பலாம். இவங்க அந்த புது டேங்கை ஃபில் பண்றப்ப வால்வை திருப்பி நான் அந்த பழைய டேங்கையும் ஃபில் பண்ணி விட்டுறேன்பா. மிட்ஸ்கி நீ அந்த இடத்துல ஈஸியா மாட்டலாம், பண்ணிருவியன்னு கேட்பான். சாரடா இருட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. பொருட்டோ சரின்ட்டு இப்ப கிளீனிங் ஒர்க் முடிக்கலான்ட்டு திரும்புவான். கோக்குரி நல்லா பலன்னு கிளீன் பண்ணி வச்சிருப்பான். பொருட்டோ அப்ரிஷியேட் பண்ணுவான், குட் ஜாப்னு. மிட்ஸ்கி ஒயிட் ஸ்னேக் வச்சு வேவ் பார்த்துட்டு சாரடா இப்ப போலான்பா. வெளியே போறப்ப சாரடா வால்வ் திருப்பி நான் வாட்டரை டைவர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தெரிவிக்கிறேன்பா. பொருட்டோ ஆனா எப்படி நம்மளால தான் லைப்ரரி போக முடியாதுன்பா. சாரடா இப்ப அந்த புக்கை மட்டுமே ஒரு கம்யூனிகேஷன் மீடியமா யூஸ் பண்ண முடியாதுன்பா. மிட்ஸ்கி வேணும்னா அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், எங்க செல்ல இருந்து பார்த்தா தெரியும்பா. சாரடா விஷயங்கள் எல்லாம் ஓகேவா போச்சுன்னா 2 டைம்ஸ் லைட் ஆன் அண்ட் ஆஃப் பண்றேன்பா. பொருட்டோ 2 டைம்ஸ் ஆன்ட்டு கோக்குரியோட வாழ்க்கை இதுலதான் இருக்கு சாரடான்பா. சாரடா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் விஷயம் என்னோடது, நான் பாத்துக்கிறேன்பா. பொருட்டோ தலையாட்டுறப்ப கோக்குரி கூப்பிடுவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கூட இருக்கேன்லன்பா. பொருட்டோ கோக்குரி அது இல்ல அங்க பாருன்பா. மிட்ஸ்கியோட ஒயிட்
ஸ்னேக்கை கையில பிடிச்சி வச்சிருப்பான் கெடாமா. மிட்ஸ்கி பயப்படுவான் அவன் நம்மளை பார்த்துட்டானா என்னன்னு. பொருட்டோ கெடாமாங்கவும் கெடாமா அந்த ஸ்னேக்கை தூக்கி போட்டு பறவைகளுக்கான தீனி எடுக்கதான் வந்தேன், உங்க மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு கிளம்பிடுவான். பொருட்டோ இந்த விஷயத்துல என்ன பண்றது, போன தடவையே கூட அந்த நண்பனை காட்டி கொடுத்தவனாச்சு அவன்பா. மிட்ஸ்கி இவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன்பா. சாரடா என்ன பண்ண போறேன்னு கேப்பா. பேசி பாக்குறான், ஒத்து வரலைன்னா கட்டுப்படுத்துறதுக்கான வழியை பாக்குறேன், நீங்க 2 பேரும் பிளான் படி போறக்கு மட்டும் பாருங்கன்பா. சாரடா ஹோசுகி கேஸ்லோட பழைய ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, யாரும் அது காணாம போச்சுன்னு நோட் பண்றதுக்கு முன்னால கொண்டு போய் இதை வைக்கணும்னு கிளம்பிடுவா. கோக்குரி பொருட்டோவை கூப்பிடவும் பொருட்டோ முதல்ல நமக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டோன்னு ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மேலதான் சந்தேகம் அதிகமாகும்பா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்பான் கோக்குரி. பொருட்டோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பயப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்பா. இதுக்கப்புறம் கெடாமாவை காட்டுவாங்க. மிட்ஸ்கி அவனோட ஸ்னேக் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி மொத்தமா கெடாமாவோட மூவ்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணி பின்னால இழுத்துருவான், யாரும் பார்க்காதபடி. செலஸ்டியன் பிரிசன் ஜுட்ஸு இருந்து எப்படா ஜுட்ஸு பண்றேன்னு சொல்லி கேட்பான். மிட்ஸ்கி நாங்க இங்க வந்தது ஒரு சீக்கிரட்டான மிஷனுக்காக, கோக்குரியோட உயிர் பாவத்துல இருக்கு, அவனை நாங்க தான் காப்பாத்தணும், நீ பார்த்ததை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்பா. கெடாமா நீங்க அந்த கிளாஸ் போட்டிருக்க பொண்ணோட சேர்ந்து ஒர்க் பண்றத பத்தில எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்பா. மிட்ஸ்கி இந்த விஷயத்துல நான் உன நம்ப மாட்டேன், ஆல்ரெடி உன் ஃப்ரெண்டையே பெங்கா கிட்ட காட்டி கொடுத்து வந்தானே நீ ரூமர்ஸ் இருக்குல்லன்பா. கெடாமா வதந்தியான்ங்கிறப்ப மிட்ஸ்கி ஹார்ட் ரேட்டை செக் பண்ணிட்டு இப்போ கூட பரவாயில்லையே நார்மலா இருக்குன்ட்டு அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னால இன்மேட்ஸ் எல்லாருமே அவன் மேல அதிக மரியாதை வச்சிருந்தாங்களேன்பா. கெடாமா அதுவுமே வதந்தி தான்பா. மிட்ஸ்கி அப்போ அவன் ஃப்ரெண்டை போட்டு விட்டது அதுவும் வதந்தியான்னு கேட்பான். கெடாமாவோட ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிறத சொல்லுவான். ஒரு தடவை எதிரியோட இடத்துக்கு நானும் தான் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கேன், இந்த இடத்துல ரகசியத்தை வச்சுட்டு வாழ்றது கஷ்டம், ஒரு சீக்கிரட்டா வச்சுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு நீ எதையோ மறைக்கிற, உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு ஏதோ ஒன்னன்பா. கெடாமா எதுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப கியூரியஸா இருக்குன்னு கேட்பான். மிட்ஸ்கி அன்பா பூக்களை வளர்த்துற ஒன்னமாய் ஒருத்தன் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருப்பானான்னு தெரிஞ்சுக்கதான் உன் நண்பனை நீ தான் கொண்டையான்னு கேட்பான். கெடாமா ஆல்மோஸ்ட் நான் கொண்டது போலதான்பா. சீன் பாஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். தனிச்சரையில போட்டிருப்பாங்க காடை தாக்குனதுக்கு. கெடாமா வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இனி அடுத்து எப்ப எந்த காடை பஞ்ச் பண்ண போறேன்னு. இந்த இடத்துல கீக்குன்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த டைம் அதிக நாள் எடுத்துக்கிட்டாங்கன்ட்டு உனக்காக காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன்னு இருப்பான். இதுக்கப்புறமா கெடாமா சாப்பிட்டு பிளான் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பான். கீக்கு ஃபிளட் கேட் வழியா தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், மழை மட்டும் வரட்டும் நம்ம தப்பிச்சிடலான்பா. ஆக்சுவலா மழை வரப்ப இந்த ஃபிளட் கேட்ல ஓவர்ஃப்ளோ ஆகும் தண்ணி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருந்திருப்பானுங்க. கெடாமா வானம் தெளிவா இருக்கு, அதை பார்த்துட்டு இன்னைக்கு மழை வருமான்னு கேட்பான். கீக்கு இங்க பாரு, நான் ஃபிஷர்மேனோட பையன், வானத்தை பார்த்தே மழை வருமா வராதான்னு சொல்ல தெரியும், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மழை கண்ணா பின்னான்னு வரப்போகுதுன்ட்டு மிட் நைட் வந்து ரிலேட் பண்ணிடாதுன்ட்டு கிளம்புவாங்க, செப்பரேட் ஆவாங்க. கெடாமா சந்திக்க வேண்டிய இடத்துக்கு போயிருக்க மாட்டான், மழை வராத மாதிரி தேதி போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு நினைப்பான். ஆனா மழை வந்துடும், சந்திக்க வேண்டிய இடத்துக்கு லேட்டா போவான். பெங்கா அப்பவே கீக்குவை கொண்டிருப்பான். ஏன்டா டைமுக்கு வராம போனேன்ட்டு செத்துருப்பான் கீக்கு. கெடாமா கையை தூக்கிட்டு உனக்கு நான் தானே வேணும், என்ன முடிச்சு விடுன்பான். பெங்கா உன்னை கொன்னா நீ ஹீரோ ஆயிருவடா, உன்னை பார்த்துட்டு புதுசா வந்தவன்லாம் புரட்சி பண்ணிட்டு தெரியுறான், நான் உனக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆக போறேன், நீ தான் உன் ஃப்ரெண்ட முதுகுல குத்துனதா கதையை பரப்புறம் பாருன்பான். பிரசன்ட்ல இருக்க மிட்ஸ்கி கிட்ட கெடாமா பெங்கா நினைச்சு போலவே பண்ணிட்டான். அண்ட் பிரிசனர்ஸுக்கும் என் மேல இருக்க நம்பிக்கை போச்சு, கைதிகளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தானேன்பா. மிட்ஸ்கி அது போய் தானே அப்புறம் ஏன் மறுக்கலின்னு கேட்பான். கெடாமாக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கும். சரியான டைம் போயிருந்தா நிஜமாலுமே பிரேக் அவுட் பண்ணிருப்பாங்க, இவன் தானே லேட் பண்ணிருப்பான் அவன் மேல நம்பிக்கை இல்லாம, அதனால அவன் டெத்துக்கு காரணம் நான் தான்ங்கிற கில்ட்ல இருப்பான். மிட்ஸ்கி கிட்ட நீங்க கோக்குரியோட தப்பிக்க போறீங்கன்னு தெரியுது, செய்யறத கவனமா செய்யுங்க, சின்னதா கூட பிசுறு தட்டக்கூடாதுன்பான். பொருட்டோ நம்பகத்தன்மையானவன்பா மிட்ஸ்கி. ஒரு தடவை அவன் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அதுல இருந்து மாற மாட்டான்பான். கெடாமா இது மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு ஈடுபாடு வந்ததில்ல, குறிப்பா அதுலயும் அந்த நாள்ல இருந்துன்பான். மிட்ஸ்கி அப்புறம் எதுக்காக ஃபிளவர்ஸ்லாம் வளர்த்துறீங்கன்னு கேட்பான். ஜஸ்ட் நேரத்தை போக்கன்ட்டு கிளம்பிடுவான். பெங்கா கேஃப்டேரியாக்கு டொராகுவை பார்க்க வந்திருப்பான். டொராகு நக்கல் பண்ணுவான், போய் என் செக்ரட்டரி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வான்னு. வரையா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போகவான்பா பெங்கா. அதுக்கப்புறம் தான் போவான். பெங்கா ஆபீஸ்ல இருப்பாங்க. உன்னோட அண்டர்லிங்ஸுக்கு முன்னால அப்படிதான் சீன் பண்ணுமான்னு கேட்பான். டோரகு ஜஸ்ட் முன் தோற்றம் அவ்வளவுதான்பா. பெங்கா இப்ப ரேண்டமா ஏதோ நடந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு டோரகு கிட்ட கேட்பான். மொட்டை ஏன் எதை பத்தின்னு கேட்கவும் பெங்கா தெரியாத மாதிரிலாம் நடிக்க கூடாது, இன்மேட்ஸ்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி தான் கேட்கறான்பான். இப்ப நீ இந்த இடத்துல இருக்க காரணம் யாரான்னு கேட்பான். டோரகு மிஸ்டர் பெங்கா அது உங்களால தான்பான். அப்படின்னா அந்த விஷயம் எல்லாம் வெளியே போக கூடாதுன்னா எனக்கு கோஆபரேட் பண்ணணும்பான் பெங்கா. டோரகு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அந்த பொருட்டோ பையன் ஃபுட் சப்ளை ஷிப்ஸ் பத்தி கேட்டான்பான். பெங்கா சந்தேகம் படும்படியா இருக்கேன்ட்டு இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்பான். டோரகு கிளாஸஸ் போட்டு வந்த அந்த ஜேர்னலிஸ்ட் அப்ரண்டிஸ் பொண்ணு சூக்கியோக்கு உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்ஸ் பத்திலாம் விசாரிச்சிருக்கான்பா. பெங்கா அதை கேட்டுட்டு ஷாக் ஆவான். இதுக்கப்புறம் சாரடாவை காட்டுவாங்க. எடுத்த ப்ளூ பிரிண்ட்டை சேஃபா அங்கேயே வச்சுட்டு முதல்ல ரூமுக்கு போய் நோட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வால்வை திருப்பிட்டு அவங்களுக்கான சிக்னல் கொடுக்கணும்னு போறப்ப காட்ஸ் ரொம்ப ரேஜோட தேடுவாங்க அந்த கண்ணாடி போட்டுட்டு வந்த அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு எங்கேன்னு. சாரடா அப்பவே மறைஞ்சிருப்பா. பெங்கா அந்த பொண்ணை பிடிச்ச எங்கிட்ட கொண்டு வாங்கன்பா. சாரடாக்கு அந்த நோட்ஸ் அழிக்கிறது ப்ரியாரிட்டியா இருந்தாலும் இப்போதைக்கு மாட்டிக்காம இருக்கிறதான் புத்திசாலித்தனம்னு கிளம்பியிருப்பா. இதுக்கப்புறம் செல்லுக்குள்ள இருக்கவங்க சாரடா கொடுக்க போற சிக்னலுக்காக காத்திருப்பாங்க. எந்த சிக்னலும் வந்திருக்காது. பொருட்டோ கெடாமாவை பத்தி கேட்பான் மிட்ஸ்கி கிட்ட. மிட்ஸ்கி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. கெடாமா திரும்ப பூக்களை வளர்க்கறக்காக நிலப்பரப்பை சரி பண்ணிட்டு இருப்பான். பெங்கா கெடாமா கிட்ட வந்து சாரடாவை பத்தி விசாரிப்பான். இல்ல அந்த பொண்ணை நான் பாக்கலின்பா. அப்ப கூட பார்த்தா தெரியப்படுத்த அதுல தானே நீ ஸ்பெஷலேன்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு போவான். இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல பிளாஸ்ட் நடக்கும். ஆப்போசிட் சைட்ல பிளாஸ்ட் நடக்க வச்சு சாரடா வால் திருப்பி விட்டுருவா. ஓல் டேங்குக்கு வாட்டர் போற மாதிரி. காட்ஸ் திரும்ப டோர் கிட்ட வந்து நின்றுவாங்க. சாரடா சிக்னல் பண்ணணும்னு கிளம்புவா. பெங்கா அண்டர் கிரவுண்ட்ல சுக்கியோ அட்வான்ஸா கொடுத்த ஜுவல்ஸை பார்த்துட்டு இருப்பான். இதை பத்திலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்க மாட்டான்ல. சொல்லி இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனை. லக்க பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவ விஷயத்துல ஏதாவது பண்ண பார்க்கணும்பா. திடீர்னு பார்த்தா ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்ரோச் ஆகும். இந்த சவுண்டை கேட்டான்ட்டு
சொல்லிட்டு முன்னாடி பாக்குறப்ப சாரடாவே வந்து தொக்கா மாட்டிருப்பா. பெங்கா என்ன நீங்க எந்த பக்கம் வந்திருக்கீங்கன்பா. சாரடா என்னோட ரூம்ஸ்க்கு போய் திங்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு வந்தன்பா. பெங்கா திடீர்னு கிளம்புறீங்கன்பா. எனக்கு தேவையான ரிசர்ச் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்பா. சாரடா பெங்கா என்ன மாதிரியான ரிசர்ச் எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்பான். சாரடா என்ன பயமுறுத்தி பார்க்கணும்னு நினைக்காத, இங்க இருக்க நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருக்கன்பா. பெங்கா நிறையவா, அப்படி என்னன்னு கேட்பான். சாரடா லார்ட் மூஜோ கொலாப்ஸ் ஆனப்ப அந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்கீங்க. கோக்ரிக்கு வந்த பரோல் அது இந்த டைமிங்க்கு உனக்கு கன்வீனியன்ட்டா இல்ல, என்ன இது போதுமா, என்ன போக விடுறியான்னு கேட்பா. பெங்கா உனக்கு இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை போக விட்டுருவானான்பா. சாரடா நீ பேசுறது ஒன்னும் எனக்கு புரியலன்ட்டு கிளம்ப பாப்பா. 5 ஸ்டைல் ஃபிளேம் பம்ப்ஸ் பண்ணுவான் பெங்கா. சாரடா டாச் பண்ணுவா. இதுக்கப்புறமாவும் சும்மா இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு யோசிக்கிறப்ப கீழே கிரவுண்ட் பொழந்து அப்படியே விழுந்துருவா. பெங்கா சாரடாவை பார்த்துட்டு இந்த கேஸ்லோட ஒரு மோசமான லெகசி, எந்த ஷினோபியையும் பொழைக்க விடல பாத்தியா, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால இங்கேயே கடந்து சாகிற வரைக்கும் ஆர்டிக்கல் எழுதுன்பா. கேடாமா ஒர்க் பண்றப்ப மிட்ஸ்கி கூட பேசின விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த நாள்ல இருந்து நான் யார் கூடயும் இன்வால்வ் ஆகிறது இல்லைன்னு சொல்லியிருப்பான்ல கேடாமா. பார்த்தா அப்படிலாம் தெரியல, இல்லாமையா பூக்கள் வளர்ப்பீங்கன்னு கேட்டிருப்பான்ல மிட்ஸ்கி. அதை யோசிச்சுட்டு கிரவுண்ட்ல அடிக்கிறப்ப டூலே உடஞ்சிரும். பெங்கா வெளியே வந்திருப்பான், ஒரே புகையா இருக்கும். காட் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். ஏதோ கேஸ் லீக் ஆகிருக்கும் போல இருக்கு, இந்த பக்கம் யாரையும் விட்டுறாதீங்கன்பான். சாரடாங்கிற அந்த பொண்ணு தேடணுமேன்பான் காட். அதெல்லாம் தேவையில்லைன்பான். காட் திரும்பவும் கேட்கவும் சொன்னா புரியாதான்னு கத்துவான். முதல்ல ரோல் காலுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போன்பான். அந்த பக்கமா வந்த கிடாமா இதை பத்தி நான் அக்கறைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன்பான். போர்ட்டோவும் மத்தவங்களும் செல்லுக்குள்ள சாரடா கொடுக்க போற சிக்னலுக்காக காத்திருப்பாங்க. என்ன இன்னும் வரலையன்பா மிட்ஸ்கி. கோக்ரி ஷிப் நாளைக்குல வந்து போகுன்பா. சிக்னல் வராம இருக்குன்னா சாரடாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஆயிருக்கணும்னு யோசிப்பாங்க. சாரடா மயங்கி கிடக்கிறத காட்டுவாங்க. கோக்ரி தலையில கை வச்சுட்டு மிஸ் சாரடா மட்டும் இப்ப சொதப்பினாங்கன்னா மொத்தமா முடிஞ்சது, ஜெயில் விட்டுலாம் தப்பிக்க முடியாதுன்பான். கோக்ரி அப்படியே பெட்ல உட்காந்து இதை என்னால ஏத்துக்க முடியாது, என் வயிறு வேற என்னமோ பண்ணுதுன்பான். போருட்டோ கிட்ட மிட்ஸ்கி பிளான கேன்சல் பண்ணிடலாமான்னு கேட்பான். போருட்டோ இதை சாரடா அவ செய்யறன்னு சொல்லியிருக்கா, நான் அதை நம்புறேன், அது நடக்கும்பான். கிடாமாவுக்கு இதை கேட்டுட்டு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறும் இல்லையா, காரணம் மிட்ஸ்கி போருட்டோ ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கையை என்னைக்கு மாத்திக்க மாட்டான் இருப்பான் இல்லையா, அதுதான் இங்க ஹிட் ஆயிருக்கும். மிட்ஸ்கி இதை தான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தன்பான். போருட்டோ பிளான் போட்டபடி தப்பிச்சு போறான்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட்டிங் த பிரிசன் பிரேக்ங்கிற எபிசோட தான் போருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு போருட்டோ.